கர்த்தர் வார்த்தைக்காக நம்ம போறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். இந்த காலையிலே எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 1:3-4 வசனங்களை வாசிக்க கேட்போம். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பதறடிக்கும் பதரை போல இருக்கிறார்கள். கண்களை மூடுவோம், செபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நல்ல கால வேளைக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தை உம்முடையது. வார்த்தையின் ரகசியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி தாரும். சுயம் வெளிப்படாதபடி காத்துக்கொள்ளும். ஜனம் எதிர்பார்ப்போடு, ஜனம் தேவ சமூகத்திலே ஒரு நோக்கத்தோடு இலக்கோடு பிரயாணித்து வந்திருக்கிறார்கள். ஜனத்தோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நம்முடையவைகளை வாய்க்க செய்கிற கர்த்தர். சொல்லுங்க, நம்முடையவைகளை வாய்க்க செய்கிற கர்த்தர். பரிசுத்த வேதாகமத்தில் கர்த்தர் உரைக்கிறார், நீங்கள் விரும்புகிறவைகளை உங்களுக்கு அவர் தருகிற ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. இந்த காலையிலே நம்முடையவைகளை வாய்க்க செய்கிற கர்த்தர் என்று 3 காரியங்களை இந்த காலையிலே உங்களுக்காக ஆண்டவர் சமூகத்திலே காத்திருந்து உங்களுக்கு இந்த வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறேன். சங்கீதம் 1 உங்களுக்கு எல்லாருக்கும் காணாபாடமாக மனப்பாடமாக தெரிகிற ஒரு சங்கீதம். அந்த சங்கீதத்தில் தேவனுடைய சமூகத்தில் 1ஆம் சங்கீதம் 3-4 வசனம் தான் இன்னைக்கு காலையிலே நான் உங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கிற ஒரு வசனத்தை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். 1, செய்யும் வேலைகளை வாய்க்க செய்கிற ஆண்டவர். கையை கொடுத்து சொல்லுங்க, செய்கிற வேலைகளை வாய்க்க செய்கிற. உங்க ஒர்க்க தேவன் வாய்க்க செய்வார். இப்ப பாயிண்டுக்குள்ள வாரேன். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சொல்லுங்க, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நான் நேற்றுக்கு வீட்டு கூட்டத்தில் ஒரு திருஷ்டாந்தம் சொன்னேன், ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். நம்ம ஊர்ல காட்டுல கொஞ்சம் மரம் இருக்கிறது, தோப்புல நட்டு வைத்திருக்கிற மரங்கள் இருக்கிறது. காட்டினுடைய மரத்தினுடைய விசேஷம், நாட்டில் வளர்த்தப்படுகிற மரத்திற்கு 2 டிஃபரண்ட் இருக்கிறது. காட்டுல நவாப்பழம், காட்டுல உள்ள மாமரம் 1 டைம் தான் காய்க்கும். ஆனால் அது கரெக்டான நேரத்தில் தன் கனியை தரும். அது ஆற்றருகத்தில் நாட்டப்பட்டிருக்கிற மரம் என்றால் அது இலையுதிராது. காட்டில் இருக்கிற மரம் இப்பொழுது ஒரு இலையுதிர் காலம் அதுல இல்லாம இருக்கும். தேவனுடைய சிருஷ்டியில் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரம் தன் காலத்தில் கனியை தரும். இதை போல விசுவாச குடும்பங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் தன் காலத்தில் கனி தருகிறவர்களாய், இலையுதிராதவர்களாய் நீங்கள் மாறும் பொழுது, நீங்கள் செய்கிற அல்லது நீங்கள் சொல்லுகிற அந்த காரியங்களை உங்களுக்கு வாய்க்க செய்வார். உங்க வார்த்தைக்கு கனம் இருக்கிறது, உங்க வார்த்தைக்கு அதிகாரம் இருக்கிறது. உங்க வார்த்தையை கர்த்தர் அப்படியே கேட்பாரு. கரங்களை தட்டி. ஆதலால் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பதறடிக்கிற பதரை போல இருக்கிறார்கள். கர்த்தர் சமூகத்தில் இன்னைக்கு ஒரு கேள்வி. ஆண்டவரே, தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல
அவன் செய்வதெல்லாம், அவன் நடப்பிக்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்கிறதா? அல்லது துன்மார்க்கரை போல, காற்று பதறடிக்கிற பதரை போல இருக்கிறேனா என்று என்னை நானே தற்பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு காலையில கர்த்தர் நம்மிடத்தில் கேட்கிறாரு, நீங்க செய்கிற எல்லா வேலையையும் நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். மரம் தன் பணியை தன் காலத்தில் செய்து கொண்டிருக்கிறது. அது நம்ம ஊர்ல மாம்பழ சீசன் பெருசு. 2 சீசன். 1 அது பருவ காலம், 2 கோடை காலம், கோடை பழம். அதனால் இன்னைக்கு காலையில இந்த சத்தத்தை கவனித்துக் கொண்டிருக்கிற, இந்த வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கிற என்னையும் உங்களையும் பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீங்க உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிற செய்கிற வேலையை வாய்க்க செய்வார். அதற்கு ஆதாரமாக உபாகமங்களின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளலாமே. அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. அவனுக்கு கொடுக்கும் பொழுது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக. அது நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் உன்னை ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுகிறது, ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கர்த்தர் திரும்பி அவன் கையிலே அதை கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கிறார். ஏழைகளுக்கு தாராளமாய் கொடுக்கிற அனுபவம். பாவப்பட்டவங்களுக்கு தான் நம்ம கொடுத்துருவோம். அச்சோ, இவ்வளவு ரூபா கொடுத்து விட்டேன், வேண்டாமா இருந்தேன். இந்த காலை வேளையிலே உபாகமத்துக்கு இந்த கடிதத்தை எழுதும் பொழுது மோசே என்கிற தேவனுடைய பக்தனோடு கர்த்தர் சொல்கிறார், அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. அவனுக்கு கொடுக்கும் பொழுது உன் இருதயம் விசனப்படக்கூடாது. அவன் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளையும், நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் காரியங்களிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க நம்ம எல்லாரும் வேலை செய்யக்கூடியவங்க. பைபிள் சொல்லுது, வேலை செய்யாம சாப்பிடக்கூடாது. வேலை செய்தீங்க, வேலையை நம்ம உற்சாகமா பண்ணுகிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா உங்க வேலையின் வருகிற பிரதிபலன் எங்கெல்லாம் போகிறது? வட்டிக்காரங்கிட்ட போகுது, மருத்துவத்துக்கு போகிறது, அந்நிய செலவுகளுக்கு போகிறது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ கையிட்டு செய்கிற வேலைகளை ஆண்டவர் உனக்கு வாய்க்க செய்து, உன்னை அந்த வேலையில உன்னை வர்த்திக்க செய்து உன்னை கனம் பண்ணுவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உபாகமம் 29:9. இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்கள் வாய்க்கும்படி இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. இந்த காலையிலே பரிசுத்த தேவனாகிய கர்த்தர் நீங்கள் செய்கிற சகல வேலைகளை வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இங்கே உபாகமம் புத்தகம் 29 அதனுடைய 9ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், இப்பொழுது நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு. நீங்க செய்தெல்லாம் வாய்க்க செய்கிறாரா? நீங்கள் செய்கிற பணிகளுக்கெல்லாம் ஆண்டவர் அதனுடைய பிரதிபலனை தருகிறாரா? நீங்கள் செய்கிற உங்கள் காரியங்களை எல்லாம் வாய்க்கும்படி இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொள்ளும்படி செய்வீர்களாக இருப்பீர்கள் என்றால், உடன்படிக்கையின் வார்த்தையை கை கொள்வீர்கள் என்றால் நீங்க செய்தெல்லாம் வாய்க்க செய்வார். இன்னைக்கு கையை பிடிச்சி வலது கருத்தை பிடிச்சு, ஆண்டவரே நான் செய்கிற எல்லா காரியத்திலும் எனக்கு காரியங்களை கைகூடி வர செய்வார். இப்போ உங்களுக்கு ஒரு மனிதனை அறிமுகப்படுத்த போகிறேன். ஒரு மனிதனை உங்களுக்கு தெரிந்தவர் தான், அவரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் 23ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். அவ்விடத்தில் மந்தைகள் எல்லாம் சேர்ந்த பின்பு கிணற்றின் வாயில் இருக்கும் கல்லை மேய்ப்பர் புரட்டி ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி மறுபடியும் கல்லை முன்னிருந்தபடி வைப்பார்கள். சோத்திரம். அடுத்தது 23. அந்த இரவிலே
அவளுடைய குமாரத்தியாகிய லேயாளை அழைத்து கொண்டு போய் அவனிடத்தில் விட்டான், அவளை அவன் சேர்த்தான். வேலை செய்த ஒரு யாக்கோபு இங்க உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த போறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வேலை செய்த ஒரு யாக்கோபு. பொதுவாக இந்த காலத்தில் போர்வெல் கிணறு வந்துட்டு, ஆனால் அக்காலத்தில் பைபிளை நல்ல ஸ்டடி பண்ண சொல்ல கிணறு தான். இன்னைக்கு நம்ம ஊர்ல கிணறுடைய ட்ரெண்ட் இப்போ உள்ள தலைமுறைக்கு தெரியாமலே போயிட்டு, ஆனால் அங்க தங்கள் ஆடுகளை மேய்த்துக் கொள்வதற்கு இந்த ஒரு பெரிய கல் இருக்கும், அதை புரட்டணும். அந்த ஆடுகள் எல்லாம் தண்ணி குடிச்ச பின்பு திருப்பி அந்த கல்லை என்ன செய்யணும், அதே எடுத்துக்கணும். ஏன்னா அதுல ஏதாவது ஆபத்து வந்துட விடக்கூடாது. அம்மாவையும் சகோதரனையும் ஏமாற்றி ஓடினவன் இப்ப லாபானுடைய தேசத்துக்கு போயிருக்கிறான். லாபானுடைய தேசத்திலே அவன் போயிருக்கும் பொழுது அங்கே அவன் கண்டது இந்த லாபானுடைய மிருகங்கள், லாபானுடைய மகள். அப்போ யார் எவரு என்று கேட்ட பொழுது லாபான் என்று சொல்லுகிறார்கள். உடனே யாரு ஓடி வந்து முத்த செய்தாள்? லேயா. இப்ப வீட்டுல போய் அறிமுகப்படுத்துகிறார்கள், இவன் நமக்குள்ள சொந்தக்காரன், சொக்காரன். நமக்கு நம்ம சொந்தக்காரங்களை பார்க்க சொல்ல வருகிற எவ்வளவு அன்பும் பாசமும். ஐயோ, நமக்கு தரையில காலு நிற்காது. ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். இந்த நல்ல காலையிலே அவன் மாமாவோடு வேலை செய்கிறான். அந்த வேலையில நோக்கம் எல்லாம் யார விவாகம் பண்ணணும்? ராகேல விவாகம் பண்ணணும். ராகேலுக்கு வேண்டி 7 வருஷம், எத்தனை வருஷம் உண்மையா வேலை பார்த்தான். அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல இன்ட்ரெஸ்டிவாக ஹாப்பியாக வேலை பார்த்தான். வேலையினுடைய நோக்கம் எல்லாம் கூலி கிடைக்கிறதுக்கல்ல, வேலைக்குள்ள நோக்கம் எல்லாம் ராகேல் எனக்கு வேண்டும், ராகேல் என்னுடைய பணிகள் எல்லாம் ராகேலுக்காக தியாகம் பண்ணி இருக்கிறேன். நீங்க 23ஆம் வசனத்தில் வாசித்தீங்க, அன்று இரவில் அவன் தன் குமாரத்தியாகிய லேயாளை அழைத்துக் கொண்டு போய் அவனிடத்தில் விட்டான், அவளை அவன் சேர்த்தான். காலையில தான் தெரியும் இது லேயாள் என்பது தெரியும். மாமா கிட்ட போய் இப்போ யுத்தம் பண்ணுதான், சண்டை போடுதான். மாமாவே, நீர் எப்படியெல்லாம் வேலை வாங்கினீரோ, நீர் எத்தனை ஆண்டு வேலை செய்ய சொன்னீரோ, அத்தனை ஆண்டுகள் உம்முடைய சமூகத்தில் நின்று உண்மையாய் வேலை பார்த்தேன். உங்களுக்கு ஆட்டினுடைய மந்தை பெருகிச்சு, எல்லா உயர்வுகளும் உங்களுக்கு வந்துச்சு, ஆனா நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க. இப்ப மாமா மறுபடியும் சொல்ல, நீ எனக்கு வேலை செய்யணும். மறுபடியும் 7 ஆண்டுகள் அவன் வாழ்வில் கோலும் தடியுமாய் போனவனை 2 பரிவாரங்களோடு கர்த்தர் கொண்டு வந்தார். இன்னைக்கு உங்க வேலைகள், உங்க எஜமானனுக்கு எப்படி வேலை செய்கிறீங்க? கொத்தனாருக்கு வேலை போகிறவங்க எஜமானன் இருக்கும் பொழுது கான்ட்ராக்ட் இருக்க சொல்ல ரொம்ப ஸ்பீடா வேலை போடும். அவர் இல்லலா ஓப்பி அடிச்சிரும்னு சொல்லி ஓப்பி அடிச்சிடக்கூடாது. எந்த பணியானாலும் அந்த பணியிலே நீங்கள் உண்மையாய் பணியாற்ற வேண்டும். நீங்கள் உண்மையாக அந்த பணியை செய்ய வேண்டும். ஒருபோதும் என்னை மிஷினோ நீங்களோ நிர்பந்திக்கவில்லை. நீங்க ஒரு கிளை ஊழியத்தை தொடங்க வேண்டும், வாரத்தின் இவ்வளவு ஊழியங்களை செய்ய வேண்டும் என்று யாரும் என்னை பலவந்தம் பண்ணல. இப்படி ஒரு டிடிஐ ஊழியத்தை சாயங்காலத்தில் 5 மணிக்கு தொடங்கி 8 மணி வரை செய்யணும்னு யாரும் என்ன நிர்பந்தம் பண்ணல. இந்த காலையிலே இந்த ஊழியத்தினுடைய பொறுப்பை, இந்த ஊழியத்தினுடைய நியமத்தை, இந்த ஊழியத்தினுடைய சட்டத்தை, இந்த ஊழியத்தை என் மேல விழுந்த கடமை நான் செய்யாவிட்டால் கர்த்தர் ஒரு நாளிலே கணக்கு கேட்பார். செவர் இருந்ததுனால தானே நீங்க சித்திரம் எழுதுனீங்க. அரசாங்க பணி செய்கிற தேவ பிள்ளையே, ஒரு அரசாங்கம் உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணினதுனால உங்களுக்கு சம்பளம் எல்லா பெனிஃபிட்டோட, உங்களுக்கு மெடிக்கல் கிளைமோட உங்களுக்கு ஒரு பணியை அமர்த்தும் பொழுது அந்த பணியில நீங்க எப்படி இருக்கணுமா? உண்மையா இருக்கணும்.
அப்படி நீங்கள் உண்மையாயிருந்தால் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு கர்த்தர் என்ன செய்வாரு? எஜமானனுக்காக செய்யாதீங்க. இது வேத பிரமாணம், இது வேத சட்டம், இது வேதத்தினுடைய நியமங்களில் நியமம். இதன்படி நீங்கள் செய்து அந்த எஜமானனுக்கு நீங்கள் லாபத்தை ஈட்டி தருகிறவராக, எஜமானனை சந்தோஷப்படுத்துகிறவர்களாக, எஜமானனை திருப்திப்படுத்துகிறவர்களாக, எஜமானனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக நீங்கள் மாற்றப்பட வேண்டும் என்பது வேதத்தின் ஆழமான சத்தியம். 2 நாளாகமங்களின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை ஒருவர் திருப்பிக் கொள்ளலாமே. 2 நாளாகமம் 26:5. தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதாயிருந்தான். தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். இது பழைய ஏற்பாட்டில் உள்ள சகரியா. கர்த்தரை அவன் தேடினான், தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அதனால வேலைக்கு போய் தொடங்க சொல்ல மம்பட்டியும் கணவாயும் எடுத்து இப்படி கும்பிடுகிறதுக்கு நான் சொல்லல. அது மூட நம்பிக்கை. அந்த வேலையில மிஷினை தொட்டு கும்பிடுகிறது அல்ல நம்முடைய டீச்சிங். நம்ம அந்த பணிக்கு வேண்டி உண்மையாக பணியாற்ற வேண்டும். ஒரு நாளிலே நான் அட்ரஸ் இல்லாதவனா இருந்தேன். ஒரு நாள் என்னை மதிப்பதற்கு ஆள் இல்லாமல் இருந்த பொழுது, நான் ஒரு பணிக்கு சென்ற பொழுது எனக்கு சலித்தடிக்க 10 பேர் ஆண்டவர் தந்தாரு. குட் மார்னிங் சொல்ல ரொம்ப வேற கத்த தந்தாரு. சகரியாவை கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, கர்த்தரை தேடின நாட்களில் அவனை தேவன் காரியங்களை அவனுக்கு வாய்க்க செய்தார். இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ செய்கிற வேலையை நான் வாய்க்க பண்ணுவேன். சபையே, விசுவாச குடும்பமே, இன்றைக்கு காலையில் கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ செய்கிற வேலையை வாய்க்க பண்ணுவேன். சொல்லுங்க, நீ எந்த வேலை செய்கிறீங்களோ அது நீதி உள்ள வேலைன்னு சொன்ன. அதனால கஞ்சாவை விற்கிறது, தேவனுக்கு பிரியமல்லாத காரியத்தை செய்கிறது, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். இரண்டாவதாக யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். கரங்களை தட்டி ஒரு லீடர்ஷிப்பு இப்ப மாறுகிறது. எங்க யோசுவாவின் காலத்தில் ஃபர்ஸ்ட் இஸ்ரவேலனுடைய லீடர்ஷிப்பாக மாற்றப்பட்டவனாகும் இந்த மோசே. அதற்கு பின்பு தேவன் சொன்ன வாக்குத்தத்த தேசத்திலே இந்த ஜனங்களை கொண்டு போக வேண்டும். அப்படி அவர்கள் போய் சென்றடையாவிட்டால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் பொய்யாய் போய்விடும். அங்கே கர்த்தர் ஒருவனை கூப்பிடுகிறார். அவங்கிட்ட சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு என்ன செய்யக்கூடாதான். இந்த ரொம்ப பேரு ஏதாவது ஒரு வார்த்தை விட்டுருவாங்க. ஒரு 10 வருஷம் கழிஞ்சு ஒருவேளை நீங்க அவங்ககிட்ட ஒப்புரவானாலும் நீங்க அவங்ககிட்ட சொல்லுகிற ஒரு வார்த்தை ஒன்று, நீ அன்னைக்கு சொன்ன வார்த்தைய இன்னைக்கு வர மறக்கல, மரண பரியந்தமும் மறக்க மாட்டேன். ஆனால் வேதம் அப்படி நம்ம மனசுல நிக்கல. இன்னைக்கு காலையில கர்த்தர் சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்துக் கொள்வாயாக, அப்பொழுது உன் வழிகளை வாய்க்க பண்ணுவாராக என்று நீ புத்திமானாக நடந்து கொள்வார். 2, செல்லும் வழிகளை வாய்க்க செய்கிறவர். சொல்லுங்க கையை பிடிச்சி.
செல்லும் வழிகளை வாய்க்க செய்கிற ஆண்டவர். இன்னைக்கு உங்க பிரயாணங்களிலே, உங்கள் வழிகளிலே, உங்கள் வழி பிரயாணங்களிலே எல்லா காரியங்களும் வாய்க்க செய்து வருகிறதா? இன்னைக்கும் அன்னைக்கும் ஊழியத்தில் பாஸ்டருக்கு ஒரு சமாரியனுடைய வேலை உண்டு. என்ன வேலை? சமாரியனுடைய வேலை. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வழியை வாய்க்க செய்கிற ஒரு ஆண்டவர். என் தேவனாகிய கர்த்தர் உன் வழியை எல்லா நிலைகளிலும் வாய்க்க செய்கிறவர். அதனால் சபையே, உன் வழியை ஆண்டவர் வாய்க்க பண்ண விரும்புகிறார். உன் வழியை வாய்க்க பண்ண விரும்புகிறார். இந்த காலையிலே யோசுவா, நீ மோசையோடு ரொம்ப அற்புத அடையாளங்களை பார்த்திருக்கிற, ரொம்ப காரியங்களை தத்ரூபமா கண்டிருக்கிறாய். இந்த யோசுவா மோசையோடு நடந்ததை காட்டிலும் நான் பெரிய காரியங்களை உன் வழியில வாய்க்க பண்ணுவேன். நிபந்தனை, என்னுடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு நினைச்ச கூடாது, பிரியக்கூடாது. இதில் எழுதியிருக்கிறவைகளை படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பது. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவேன். அப்பொழுது நீ யாரா நடந்து கொள்வாய்? புத்திமானாய். நல்ல கவனிங்க. யோசுவாவினுடைய காலத்தில் நடந்த யுத்தங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் அவன் கூட இருந்து அவன் வழியை வாய்க்க செய்தார். நீங்க போன வழிகளில் பலதை தோற்று வந்தீங்களே, பலதை இழந்து வந்தீங்களே, பலதிலே சமாதான கேடாக வந்தீர்களே. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, என்னதுக்கெல்லாம் என்ன காரியங்களுக்கெல்லாம் நீங்க போறீங்களோ உங்க வழிகளை உங்களுக்கு வாய்க்க பண்ணுகிற ஒரு ஆண்டவர் இந்த காலையில் உங்க மத்தியில் நின்று பேசுகிறார். சங்கீதம் 37:5, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உங்க வழியில போய் யாருக்கிட்ட எல்லாம் என்னென்ன காரியங்களை சொன்னீங்க, ஒன்றும் நடக்கல. உங்க வழிகளில் கர்த்தருடைய சமூகத்தில் உங்க காரியங்கள், வீட்டு காரியமானாலும், பிள்ளைகள் காரியமானாலும், வேலை காரியமானாலும், பலவீன காரியமானாலும், நோயானாலும் கர்த்தர்கிட்ட ஒப்புவித்திருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள், அவரே காரியத்தை வாய்க்க. அப்படி அண்டர்லைன் பண்ணி எழுதுங்க, இதை வாசிங்க, தியானிங்க, இதில் வளருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 118 சங்கீதம் 25 கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். தேவன் எவ்வளவு பெரியவர் தெரியுமா? கர்த்தாவே என்னை ரட்சித்தருளும், கர்த்தாவே காரியத்தை, என் வேலையை நீர் ஆசீர்வதியும். இப்போ ஒரு பிரதான ஒரு நபரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். அந்த மனிதன் உங்களுக்கு நல்லா தெரியும், எலியாசர். இருப்பிடத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் அதை எக்ஸ்பிரஷன் பண்ணது, ஏன்னா டைம் ஓடிட்டு. ஆதியாகமம் 24:40 இந்த எலியாசர்கிட்ட தேவனுடைய சமூகத்தில் விசுவாசிகளின் தகப்பன் சொல்லுதாரு, எங்க ஊருக்கு போ, எங்க ஊர்ல என் மகனுக்கு ஒரு பொண்ணு கிடைக்கும். அவன் ஆரம்பத்தில் எல்லாம் ஐயா இதெல்லாம் நடக்காத கேஸ்ன்னு சொன்னான். நோ, நீ புறப்பட்டு போ, அங்கே என் மகனாகி ஈசாக்குள்ள மனைவி பேர் என்ன, ரெபெக்காளை தருவார். இப்ப விசுவாசத்தோடு புறப்படுகிறான். உங்க வழியில உங்க பிரயாணங்களை வாய்க்க செய்யணும்னா எலியாசரை போல ரெண்டாவது உள்ள விசுவாசம் உங்களுக்கு வரணும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இப்ப அவன் போய், இப்ப நான் வாசிக்கிறதுக்கு டைம் இல்லை, எல்லாரும் கவனிங்க. அவன் ஒரு கிணற்றண்டையில் நிற்கிறான். எவ்வளவு ஃபெய்த் பாருங்க. கிணற்றண்டையில் நிற்கும் பொழுது அவன் மனதில் தன்னுடைய வழிகளை நினைத்து பார்க்கிறான்.
என் எஜமானன் சொல்லிருக்கிறார், ஈசாக்குக்கு நான் சொல்லுகிற இடத்துல போனா எனக்கு மகனுக்கு ஒரு ரெபெக்காள அங்க வச்சிருக்கிறாரு. பேரெல்லாம் சொல்லல. இப்ப வெயிட் பண்ணுதான். வெயிட் பண்ண சொல்ல உங்க வாயில என்னத்தை சொல்லுகிறதோ அது நடக்கும். உங்க வாய்க்கு அவ்வளவு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. ஆமே. நமக்குள்ள கைக்கே சில அதிகாரம் இருக்கு தெரியுமா? இந்த ஊறுகாவை ஸ்பூன் இல்லாம கையில போட்டு பாருங்க, சோலி முடிஞ்சு அவுட்டு, சகலம் கெட்டு போயிரும். அப்ப வாய் எவ்வளவு மோசமானது பாருங்க. இப்போ அவன் என்ன சொல்லுகிறான், நான் எனக்கு தண்ணி கேட்பேன் குடிக்க, என் ஒட்டகத்துக்கு யார் தண்ணீர் விளம்பி தருகிறாரோ, எவள் தருகிறாளோ அவள் தான் என் எஜமானனுடைய மகனுக்குள்ள யாரு, இளவரசி. அல்லேலூயா. இப்ப யாரு வாரா கணத்தன்னைக்கு? ரெபெக்காள் வருகிறாள். ரெபெக்காள்கிட்ட எலியாசர் கேட்கிறாரு, அம்மா கொஞ்சம் குடிக்க தண்ணி தாமா, இருக்க இடம் கேட்டா படுக்க. இந்த காலையிலே அவள் சொல்லுகிறார், உங்களுக்கு மாத்திரம் அல்ல உங்கள் ஒட்டகங்களுக்கும் நான் தண்ணீர் வாரி கொடுக்கிறேன். நம்ம ஊரு கிணறு இல்லை, கிணத்துக்குள்ளதான் படி. உள்ள போய் மேலே வரணும்னா ஒரு குடம் எடுத்து மேலே வரணுமா 7 முதல் 10 நிமிடம் ஆகும். ஒரு ஒட்டகம் குடிக்கிற தண்ணி சாதாரணமான தண்ணி இல்லை. அவ்வளவு ஒட்டகங்களுக்கும் தன் எலியாசருக்கும் தண்ணி கொடுத்துட்டு சொல்லுதார், ஐயா ராத்திரில ராத்தங்கிறதுக்கு எங்க வீட்டில் இடம் இருக்கிறது, ராத்திரியில ஒட்டகத்துக்குள்ள தீவனமும் எங்கிட்ட இருக்கு, எங்க கிட்ட இருக்கிறது. அவள் அழைத்து கொண்டே தன்னுடைய வீட்டுக்கு, இந்த ரெபெக்காளுடைய வீட்டுக்கு எலியாசரை அழைத்து சென்றார். சில பிரயாணங்களில் தோல்விகள், எடுத்த முயற்சிகளில் தோல்விகள். ஏன் ஆண்டவரே, நான் எங்க தட்டினாலும் தோல்வி, எந்த பிரயாணத்திலும் தோல்வி, விபத்துக்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள் என்று கவலையோடு உட்கார்ந்து இருக்கிறீங்களா? ஒரு எலியாசருடைய பிரயாணத்தை வாய்க்க செய்த பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு நெடு சொல்லுகிறார், உன் காரியங்களை நான் வாய்க்க செய்வேன், உன் பிள்ளைகளுடைய வழி பிரயாணத்தை வாய்க்க செய்வேன், உன் பிள்ளைகளை கனப்படுத்துவேன், உன் பிள்ளைகள் விரும்புகிறதை, நீ விரும்புகிறதை உன் வழி பிரயாணத்தில் வாய்க்க செய்வேன். கரங்களை தட்டி. பிள்ளைகளை நீங்க நினைச்ச அளவில் அவங்க வளரன்னு கவலைப்படுகிறீங்களா? பிள்ளைகளுக்கு படிச்சதுக்கு தகுந்த வேலை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு காலையில கத்த சொல்லுகிறார், எலியாசர விசுவாசத்தோடு புறப்பட போன சொன்ன பூவோடு சேர்கிற நாறு மணக்கிற வண்ணமாக எலியாசர் சொல்லுதாரு, நான் அந்த கணத்தண்டையில நிற்பேன். கணத்தண்டையில நிக்க சொல்ல எங்குள்ள எஜமானனுடைய மனவாட்டிக்கு ஒருவளை கொண்டு வருவாள். அவட்ட நான் கேட்பேன், அவ எனக்கு தந்த மறுபடி இப்படி ஆயிருந்தாள், அவளே தான் இருக்கும். எலியாசர் என்னெல்லாம் கொடுத்தாரு தெரியுமா? காதுல கடுக்கத்தை கொடுத்தாரு. இன்னைக்கு நம்ம வயசான அம்மா மாட்ட கேட்டா கடுக்கம்னு தெரியாது, அவ்வளவுக்குள்ள நம்ம ஃபேஷன் வேர்ல்டில் போயிட்டோம். அப்படி கடுக்கங்களையும் அவளுக்கு எலியாசர் கையில கொடுத்தாரு. இன்னைக்கு காலையில ஆண்டவர் சொல்றாரு, உன் வழியை நான் வாய்க்க பண்ணுவேன், உன் வழியை வாய்க்க பண்ணுவேன். எலியாசர் போன வழி ஆயத்த பண்ணி அவன் கையில ஒரு ஒட்டகத்துக்கு மேல ஒரு யாரை ஏத்தி கொண்டு வந்தாரு? யார? ரெபெக்காளை கர்த்தர் சமூகத்தில் கொண்டு வர செய்தார். உங்க வழிகளை கர்த்தர் வாய்க்க செய்கிறார். உங்க பிள்ளைகளுக்காக திருமண காரியத்துக்காக நீங்க புறப்படுகிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்குள்ள காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். இது வேதவசனம், இது உண்மையான வார்த்தை. வாசிக்கலாமே நீதிமொழிகள் 20:24. கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும், ஆகையால் மனுஷன் கரங்களை தட்டி. உங்க நடைய எல்லா நிலைகளிலும் வாய்க்க செய்யணும்னா யார் வரணும்? உங்க கூட
கரங்களை தட்டி. கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும், ஆகையால் மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி? ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நடப்பில் ஒரு ஸ்டைலு, கொஞ்சம் பணம் வந்து கழிஞ்சா அதை விட வேற ஒரு ஸ்டைலு, ஒரு கார் வந்துட்டுனா ஒரு வீடு வந்துன்னா நட வேற. விசுவாசியே, கர்த்தரால் மனுஷனுடைய நடைகள் என்ன செய்யணுமா? வாய்க்க செய்யணும். இனி ஒரு வசனத்தை சொல்லி மூணாவது ஒரு சம்பவத்தை சொல்லி நான் நிறுத்த போகிறேன். எசையா 48:15. நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும். ஒரு எசையாவே, யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவார்? இதோ அடியேன் இருக்கிறேன், அடியனை அனுப்பும். இப்ப ஏசா கிட்ட சொல்றாரு, நானே, நான் அவன்கிட்ட சொன்னேன், நான் அவனை அழைத்தது உண்மை, நான் அவனை வரப்பண்ணினது உண்மை, அவன் வழிகளில் எல்லாம் அவனுக்கு வாய்க்க செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். இன்னைக்கு உங்களை எல்லாம் யார் அழைச்சாரு? பாஸ்டர் அழைச்சாரு? உங்க சொந்தக்காரங்களை அழைச்சாரு? உங்களை ஒருவர் அழைத்தார். நீ எனக்கு வேணும்னு அழைச்சாரு, நீ என்னுடையவன் என்று சொன்னாரு. அழைத்த தேவன் உங்க வழிகளில் உங்க காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்ய கர்த்தர் சித்தமாயிருக்கிறார். ஒருவேளை நீங்க கவலைப்படுகிறீங்க, எல்லா பிள்ளைகளுக்கும் கல்யாணம் நடக்க, என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கல, எல்லாரும் வீடு கட்டி கொண்டு இருக்கிறாங்க, எனக்கு ஒரு வீடு இல்லை, எல்லாரும் உயர்ந்து கொண்டு போகிறாங்க, எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருப்பீங்களா? உங்க வழிகளில் எலியாசருடைய விசுவாசமும் எலியாசருடைய நம்பிக்கையும் எலியாசருடைய விசுவாசமும் உங்களுக்கு இருந்தால் உங்க வழிகளில் நீங்கள் பிரயாணிக்கிற நிலைகளில் எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். மூன்றாவதாக எசையா 55:10-11 வசனம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்தில் திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளையை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியத்தை காரியமாகும்படி வாய்க்க செய்வேன். சொல்லும் வார்த்தையை வாய்க்க செய்கிற ஆண்டவர். மூணாவது என்னது? சொல்லும். உண்மையில நான் இந்த இடத்துல நின்று என்னதெல்லாம் சொன்னேனோ அது விசுவாசிகளுக்கு பலித்தது, எனக்கும் பலித்தது. ஆரம்பத்தில் நான் சொல்லுவேன், ஒரு சைக்கிள், அது ஓட்ட சைக்கிள், அது ஹேண்ட்பேர்ல வெல்ட் அடிச்ச சைக்கிள், அதை தந்தவர் இன்னைக்கு ஜீவிச்சிருக்கிறாரு. அவர் சொல்லுவாரு, பாஸ்டர் உங்களுக்கு நான் கொடுத்த சைக்கிள் இப்படி ஒரு வெல்ட் அடிச்ச சைக்கிள், ஆனா உங்களை என் கண் முன்னால இந்த தெய்வம் உயர்த்தினதற்கு எல்லாரை விட சந்தோஷப்படுகிறவன் நான் என்று சொல்லுவார். இன்னைக்கு காலையில 10ஆம் வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம இதுல ஒரு பாடத்தை படிக்க போறோம். எல்லாரும் 55:10 உங்க கையில் எடுத்துக்கொள்ளுங்க. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி. நல்லா கவனிக்கணும். மாரியும் உறைந்த வானத்திலிருந்து இறங்கி. ஐயா, நீங்க மறந்தாலும் கர்த்தர் மறக்க மாட்டார். வானத்திலிருந்து என்ன கொடுப்பாரு? மழையை கொடுப்பாரு. அடுத்து கோடை காலத்துல அந்த பனியையும் கொடுப்பாரு. கொடுத்துட்டு அவர் என்ன செய்தார்னா, அவ்விடத்தில் திரும்பாமல் திருப்பி அங்க மேல அந்த தண்ணியை கொண்டு போகாம பூமியை நனைத்து, அல்லேலூயா, பூமியில அதை நனைத்து அத முளையை கிளம்ப செய்து விளைய செய்யும்படி விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. இன்னைக்கு காலையில் எல்லாரும் கேளுங்க, நம்ம சொமாலியாவில் பிறந்திருந்தோம்னா பசி என்னன்னு தெரிஞ்சிருக்கும்.
இன்னைக்கு நம்ம காடியில தட்டுகிற சாப்பாடு என்னதுன்னு உணர்ந்திருப்போம். ஒரு பெரிய கார்ட்டூன் இந்த 2019ஆம் ஆண்டு ஒரு பெரிய போட்டோகிராஃபருக்கு அவார்டு கொடுக்க சொல்ல ஒரு போட்டோ ஏற்றுக்கொள்ளப்பட்டது. என்ன போட்டோ தெரியுமா? ஒரு ஆதாமுக்கு மாதிரி ஒரு பிள்ளை. ஆதாம் இந்த நம்ம பையனை போல ஒரு பிள்ளை. அவன் சரீரத்தில் உள்ள சகல எலும்புகள் எல்லாம் தெரியும். கையில் உள்ள எலும்பு தெரியும், இந்த தோளில் உள்ள எலும்பு தெரியும், இந்த வாரியல் எலும்பு எல்லாம் தெரியும். அவன் குத்த வச்சு இருக்கிறான். பக்கத்தில் ஒரு கழுகு வந்து நிற்கிறது. என்னது? கழுகு. இவன் எப்போ சாகுவானோ, இவன் சாகிற அடுத்த நிமிஷத்துல அந்த சரீரத்தில் எலும்பு தான் மிஞ்சினது. அதை கொத்துவதற்கு அது ரெடியா இருந்தது. அந்த போட்டோகிராஃபருக்கு ஒரு பெரிய அவார்டு கிடைச்சிச்சு. இன்னைக்கு காலையில உங்களுக்கு எவ்வளவு ருசிகரமான ஆகாரத்தை உங்க வீட்டில் ஆண்டவர் தந்தாரு. விதைக்கிறவனுக்கு விதையும், விதைக்கிறவனுக்கு புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுத்து நடத்துகிற ஆண்டவர் இன்னைக்கு காலையில சொல்கிறாரு, உன் வாயில என்ன நல்ல காரியத்தை விதைச்சு ஜனங்கள் மத்தியில சொல்லுகிறாயோ, தேவனுக்கு முன்பாக சொல்லுகிறாயோ, உனக்கு அதை வாய்க்க செய்வார். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் வராது, அது என்னிடத்தில் திரும்பாது. அது விரும்பினதை செய்து நான் அதை அனுப்பின காரியங்களின்படி வாய்க்க செய்வேன். மூன்றாவது சொல்லுகிறார், உன் வார்த்தைக்கு மெரிட் இருக்கிறது, உன் வார்த்தைக்கு அதிகாரம் இருக்கிறது, உன் வார்த்தைக்கு தேவன் ஒரு பெரிய வல்லமையை வைத்திருக்கிறார். அப்படி என்றால் வேத வசனம் வெறுமையாய் சும்மா வருவதே இல்லை. இந்த வேத வசனத்தை இன்னைக்கு எடுத்து தேவ சமூகத்தில் கடந்து வரலாமா, தேவனுடைய பாதத்தில் திரும்பி வரலாமா என்று ஆவியானவர் நம்மிடத்தில் கேட்கிறார். நான் இப்போ இங்கே ஒரு நபரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்தில் ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறான். அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அங்கே போவோம், ஒருவேளை அவர் நம் போக வேண்டிய நம்முடைய வழிகளை கரங்களை தட்டி. அல்லேலூயா. உங்க ஊர்ல ஒரு மனுஷன் உண்டு, அந்த மனுஷங்கிட்ட போகணும். நிறைஞ்ச இடத்துல சொல்லுகிறேன், ஊழியக்காரனுடைய ஆலோசனை கேட்டவங்க, ஊழியக்காரன் வாயிலிருந்து கேட்ட தேவ வசனத்தை கேட்டவங்க அநேகர் உயர்ந்த ஸ்தானத்தில் வந்திருக்கிறார்கள். ஒரு பட்டணத்தில் போங்க, அங்க ஒரு தேவ மனுஷன் இருக்கிறான். அவன் பெரியவன், அவன் சொல்லுவதெல்லாம் தப்பாம நடக்கும். அங்க போங்க, ஒருவேளை அவன் போக வேண்டிய நம்முடைய காரியங்களை வழிகளை நமக்கு தெரிவிப்பான். அந்த வசனத்தை எனக்கு கொஞ்சம் கூடி விவரித்து சொல்லணும் என்னாலும் எனக்கு 2-3 காரியங்கள் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது இருக்கிறது. இன்னைக்கு காலையில சாமுவேல் சொன்னபடியே எல்லாம் நடந்துச்சு. சாமுவேல் சொன்னபடி நடந்தது. இந்த ஆண்டின் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. 1வது நாள் வாக்கு தத்தத்தை பேசி 2வது வாரத்தில் உங்ககிட்ட பேசினேன், உங்களை நான் சபையில தூணாக நிறுத்துவேன். எண்ணாகமங்களின் புத்தகம் 23:12. அதற்கு அவன், கர்த்தர் என் வாயில் அருளினதை சொல்வது என் கடமை அல்லவோ என்றான். அப்பொழுது பிலேயாம் பாலாக்கை நோக்கி, பாலாக்கு எனக்கு தன் வீடு வெள்ளியும் பொன்னும் கொடுத்தாலும் என் மனதாய் நன்மையாகிலும் தீமையாகிலும் செய்கிறதற்கு மீறக்கூடாது. கர்த்தர் சொன்னத சொல்லுவேன். 1 ராஜாக்கள் 22:14. அதற்கு மிகாயா, கர்த்தர் என்னிடத்தில் சொன்னதையே சொல்லுவேன் என்று
கரங்களை தட்டி மிகையா, the great கர்த்தருடைய பணிக்காரன், அவன் சொல்லுதான், கர்த்தர் சொல்லாததை நான் ஒண்ணு என்ன செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன். அதற்கு மிகையா கர்த்தர் என்கிட்ட என்ன சொல்லுதாரோ அத நான் சொல்லுவேன், அது கர்த்தர் அந்த ஜீவனை கொண்டு சொல்லுவேன் என்று அவன் சொன்னான். முடியல. எசேக்கியேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரம், ஒரு ஆள் 25 எடுத்துக்காங்க, ஒரு ஆள் 28 எடுத்துக்காங்க. நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், தாமதியாது. கலக விட்டாரே, என்ன சொல்லுவேன், உங்கள் நாட்களில் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேறவும் என்று எசேக்கியேல் 12:28. ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராயிருக்கிற ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் என்று அவர்களோடு சொல் என்றார். இன்னைக்கு உங்க நாவ வாய இப்படி ஒண்ணு பிடிக்கலாமா? நீங்க திருப்பி சொல்லலாமா, நான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று சொல்கிற வார்த்தைகள் அப்படியே பலிக்கும். அதனால யாரையும் சாபம் போடுறாங்க. ஆகையால் என் வார்த்தை ஒண்ணு என்ன செய்தில்லை, தாமதிப்பதில்லை. உங்களுக்கு வீடு தருவேன் என்று சொன்னது உண்மைனா வீடு தந்திருப்பாரு. உங்களுக்கு ப்ரமோஷன் தருவார் என்று சொன்னது உண்மைனா தந்திருப்பாரு. உனக்கு செய்ய போகிறது கண்ணு காணாது, செவி கேட்காது, இருதயம் அறியாதுன்னு சொன்னா யாருக்கு தெரியாம உங்க வீட்டுல வந்து தருவாரு. எசேக்கியேல் 24:14. கர்த்தராயிருக்கிற நான் இதை சொன்னேன், இது நிறைவேறும், நான் இதை செய்வேன், நான் பின்வாங்குவதும் தப்பிடுவதும் அல்லேலூயா. 2 வசனத்துல பிரசங்கத்தை முடிக்க போறேன். புதிய ஏற்பாட்டுக்குள்ள உங்களுக்கு கொண்டு வர போறேன். மத்தேயு 5:18. மத்தேயு 5:18. மத்தேயு 5:18. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளவைகளை எல்லாம் நிறைவேறும்படிக்கு அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும், ஒரு எழுத்தினுடைய ஒரு உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே. அல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த பைபிள் தருதோ அதே மாதிரி உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்கும் கனத்தை தருவார். அல்லேலூயா. என்னைக்காவது பிள்ளைகளை சாபம் போட்டீங்களா? என்னைக்காவது அவங்கள வாய் கொண்டு அவங்க செய்த சேட்டையில சபிச்சிங்களா? இன்னைக்கு போய் அந்த பிள்ளையை பார்த்து சொல்லணும், கர்த்தர் உன்னை கோடா கோடியாக பெருக செய்வார். நீ அநேகருக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய். உன்னை கொண்டு பிலோமோன் என்ற வார்த்தைக்கு பிரயோஜனம் உள்ளவன் என்று நீங்க வாயை திறந்து சொல்லணும். நீ ஒரு பிலோமோனாக நீ மாற வேண்டும். ஆமென் சொல்லுங்க. பல நேரத்தில் நம்ம பிள்ளைகளுக்கு போற பட்ட பேராக்கும் உறக்கம் தூங்கி, என்னது முட்டாளு, கழுத, நாய். ப்ளீஸ், இதுவரை நீங்க சொன்னீங்கன்னா இனி சொல்லக்கூடாது. வானமும் பூமி ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளவைகள் எல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன். இன்னைக்கு நீங்க எண்ணத்துல விரும்புகிற வளரணும். உங்களுக்கு அடிக்கடி சுகவீனம் வருதோ, பலவீனம் வருகிறதோ, சொல்லுங்க, இன்று கண்ட எகிப்தியனை நான் ஒருபோதும் சொல்லி பாருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு காலையில பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறாரு, வாயின் வார்த்தையில் ஜீவனும் மரணமும் அடங்கி இருக்கிறது.
அதுக்கு வீட்டில் போய் சொல்லணும், ஆண்டவரே அடிக்கடி பலவீனம், வீட்டில் அடிக்கடி சண்டை, வீட்டில் அடிக்கடி போராட்டம், பண நெருக்கம். உங்க பாக்கெட்டில் இருக்கிற அந்த பர்ஸ் எடுத்து சொல்லணும், இனி நான் வாங்குகிறவன் அல்ல, நான் கொடுக்கிறவன். கர்த்தர் சொல்றாரு, உன் அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதிப்பேன், உன் வியாதிய உன்னை விட்டு நீக்குவேன், விலக்குவேன். அதனால் என் வசனம் ஒரு நாள் வெறுமையா வரவே வராது. அது போய் அது காரியத்தை வெற்றிகரமா முடித்து தான் வரும். மத்தேயு 8:17, அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது. அல்லேலூயா. 38 வருஷம் 12 வருஷம் பலவீனப்பட்டவர்களை அவர் தாமே பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு ஒருத்தன் புறப்பட்டு போனான், கள்ளர் கையில் அகப்பட்டான். ஒரு லேவியனும் ஆசாரியனும் வழி விலகி வந்த பொழுது ஒரு ஆசாரியன் தன்னுடைய தோளில் சுமந்தார். எசேயாவுக்கிட்ட கத்த சொன்னாரு, அவர் தாமே தம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நோய்களை அவர் சுமந்தார். ஏசாயா தீர்க்கதரிசினால் சொன்ன காரியம் நிறைவேறினது. சத்திரத்தில் கொண்டு போய் கொடுத்துட்டு 2 காசு கொடுத்துட்டு சொன்னா, நான் திரும்பி வரும் பொழுது மீதி ஏதாவது செலவீனப்பட்டால் நான் வந்து திரும்பி தந்து கொள்ளுகிறேன். இவ்வளவு கிரேட்டான ஒரு மேசியாவை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீங்க. கடைசி ஒன்று சொல்லி நிறுத்துகிறேன். லூக்கா 18ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை அனைவரும் திருப்பிக் கொள்ளுங்கள். பின்பு 12 தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரரை குறித்து தீர்க்கதரிசிகளால் நிறைவேறும். கீழே எப்படி எனில் அவர் புறஜாதிகளிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படுவார், பரிகாசமும் நிந்தையும் அடைந்து துப்பப்படுவார். இயேசு என்ன வார்த்தையை மென்ஷன் பண்ணினாரோ, அவர் பரிகசிக்கப்பட்டார், முகத்தில் துப்பப்பட்டார். அதுலயும் ஒண்ணு, கண்ண ரெண்டையும் கட்டிட்டாங்க. அடிக்கிறவங்க யார் என்று பெயர் கேட்க அளவுக்கு அவர் தள்ளப்பட்டார். இந்த வார்த்தை என்னதெல்லாம் சொல்லிதோ அது அப்படியே நடந்தது. இன்னைக்கு காலையில கடைசி சொல்லுதேன், பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை வாளாக்காமல் கர்த்தர் தலையாக்குவார், உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார், உங்களை நரை மட்டும் சுமப்பார். இன்னைக்கு காலையில யாராவது உங்ககிட்ட கடன் வந்தாங்கன்னா நீங்க அந்த ஜெபம் பண்ணி வீட்டில இருந்து எடுத்து சொல்லுங்க, ஆண்டவரே இனி இந்த சகோதரன் இந்த சகோதரி என்கிட்ட கடன் வாங்க வரக்கூடாது. ஆண்டவரே நீ அநேகருக்கு கடன் கொடுப்பாய். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இந்த கையை பார்த்து சொல்லுங்க, இந்த கையினால அநேகருக்கு கடன் கொடுப்பேன், ஆனா இந்த கையில என்ன செய்ய மாட்டேன். இன்னைக்கு இந்த வார்த்தையோடு புறப்பட்டு போங்க. இந்த வார்த்தையை அப்படியே அபியசித்து லைஃப்ல என்ஜாய் பண்ணுங்க. ஒன்று, செய்யும் வேலையை வாய்க்க செய்வாரு. எந்த வேலையை உண்மையை செய்யுங்க. எந்த வேலையோ, இன்னைக்கு நான் வேமநல்லூர்ல பிரசங்கிக்க சொல்ல, பிரசங்கம் எல்லாம் முடிச்சோன்னு ஒரு சகோதரி சொன்னாங்க, இப்ப நாங்க வேலை பார்க்குற இடத்துல கை நாட்டு வைக்கணும். எதுல? கம்ப்யூட்டர்ல. அந்த கை நாட்டு வைக்கிற டைமுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு உள்ள போங்க, அந்த சம்பளத்துல விரயம் வரவே வராது. ஆமென். எஜமானனுக்கு உண்மையாய் சேவை செய்யுங்க, உங்களை கனம் பண்ணுவாரு. நீங்க செல்லும் வழிகளை 2வது வாய்க்க செய்வாரு. 3, சொல்லுகிற வார்த்தைய, அதனால இல்ல பாஸ்டர், ஏதோ பாஸ்டர் அப்படிதான் இருக்கும். இந்த சட்டையை தோளை தூக்கி சொல்லுங்க, நான் ராஜா வீட்டு பிள்ளை, நான் ராஜாதி ராஜா வீட்டு பிள்ளை, என்ன அவர் கனம் பண்ணாமல் விடவே மாட்டார்.
கொஞ்ச நேரம் நான் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் உங்களுக்கு இது பிரயோஜனம், இது உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனம். கர்த்தர் இந்த வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நல்ல வார்த்தை அனுப்பினீங்க. வார்த்தையின்படி எங்களை உருவாக்கும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தர் மீட்பெருமாய் இருக்கிற இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கேட்ட வசனத்தோடும் சகல பரிசுத்தவான்களோடும் தேவ கிருபை என்று நிலைத்திருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.